ஹே லேடீஸ், சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மை இவ்வளவு பிஸியாக்கி விடுகிறது, நம்மை நாமே மறந்து விடுறோம். காலை எழுந்தவுடன் ஓட்டம், வேலை, பொறுப்புகள், நாள் முடிவில் கிடைப்பது வெறும் சோர்வு மட்டும். ஆனா இதற்கிடையில் உங்க சிரிப்பு எங்கே மறைந்து விடுகிறது என்று நீங்க எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று நான் பேச வருகிறேன் இதயத்திலிருந்து வந்த சில வார்த்தைகளை. அது உங்க இதயத்தையும் நிச்சயம் தொடும். ஏனெனில் மகிழ்ச்சி என்பது பெரிய விஷயமில்ல, அது சிறிய சிறிய பழக்கங்களில்தான் மறைந்திருக்கிறது. காலை தேநீரில், நீங்க உங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் அந்த 5 நிமிடங்களில், அல்லது உங்க குழந்தையின் சிரிப்பில். அப்படியானால் இன்று என்னுடன் உட்காருங்க. உங்க வாழ்க்கையை அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பும் அந்த 20 பழக்கங்களை அறிந்து கொள்வோம். இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, இதயம் முதல் இதயம் வரை செல்லும் ஒரு பயணம். இங்கு நாம் பேசுவது உண்மையான வாழ்க்கையை பற்றி. அது ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தொடங்கி இதயத்தின் ஒரு மூலையில் அமைதியை தேடுகிறது. இப்போது நாம் அந்த 20 பழக்கங்களை பற்றி அறிய போகிறோம். அவற்றை நீங்க உங்க வாழ்க்கையில் சேர்த்தால் மெதுவாக மன அழுத்தம் மறைந்து போகும். அதற்கு பதிலாக அமைதி, சுகம், சிரிப்பு வரும். அது தினசரி சிறிய விஷயங்களிலிருந்தே உருவாகிறது. அந்த முதல் தேநீரின் வாசனை, குழந்தையின் மாசற்ற சிரிப்பு, அல்லது மாலையின் சோர்வுக்கு பிறகு கிடைக்கும் அந்த வாவ் மம்மி என்ற இனிய குரல். வாங்க, மகிழ்ச்சியின் இந்த பயணத்தை தொடங்கலாம். பழக்கம் 1. ஒவ்வொரு காலையும் நேர்மறையான சிந்தனையுடன் தொடங்குங்க. காலை நேரம், சூரியன் தனது முதல் கதிர்களை பூமிக்கு அனுப்பும் அந்த நேரம் நமக்கு ஒரு புதிய வார்ப்பை தருகிறது. மீண்டும் சிரிக்க, மீண்டும் வாழ. ஆனா நாம் என்ன செய்றோம்? கண்களை திறந்தவுடன் போன் எடுத்துக்கொள்கிறோம். வாட்ஸ்ஆப், நோட்டிபிகேஷன்ஸ், மற்றவர்களின் வாழ்க்கையின் சிறு காட்சிகள். அதிலேயே நம்முடைய காலை எவ்வளவு அழகானது என்பதை மறந்து விடுகிறோம். இப்போ யோசித்து பாருங்க. காலை எழுந்தவுடன் நீங்க உங்களுக்கே, இன்று எனக்காக மகிழ்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் கொண்டு வரும் நாள் என்று சொல்லிக் கொண்டால் என்ன ஆகும்? உங்க முழு நாள் மாறிவிடும். ஏனெனில் நீங்க உங்க நாளை நன்றியுணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் தொடங்கினால் பிரபஞ்சமும் அதே ஆற்றலுடன் உங்களுக்கு பதில் தரும். எனக்கும் இப்படித்தான் நடந்தது. முன்பு நானும் எழுந்தவுடன் வேலை பட்டியலை நினைக்க ஆரம்பித்து விடுவேன். காலை உணவு, குழந்தைகள், சுத்தம், துணிகள், முழு நாள் ஓட்டம். ஆனா நான் ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்கிய போது ஒவ்வொரு காலையும் என்னுடனே ஒரு இனிய வாக்குறுதி கொடுத்து கொண்டேன். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இப்போ நான் எழுந்தவுடன் என்னிடம் சொல்வேன், விஜி, இன்று எப்படி இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று. அதுவே போதும். நாள் முழுவதும் ஒரு லேசான, மகிழ்ச்சியான, அமைதியான உணர்வு வரும். அதனால முதல் படி இதுதான். காலை எழுந்தவுடன் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுங்க. மொபைல் போனின் சிறையை அல்ல, உங்க இதயத்தின் சிரிப்பை பாருங்க. பழக்கம் 2. பிராணாயாமத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குங்க. நாம் எல்லோரும் சோர்ந்து போகிறோம், உடலால் அல்ல, மனதால். ஓட்டம், பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் 10 நிமிட தியானம், அதாவது மனதை கொஞ்சம் நேரம் அமைதியாக்குவது உங்க உள்ளத்தில் அதிசயம் செய்யும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நம் மூச்சே வாழ்க்கை. நாம ஆழமாக மூச்சை இழுக்கும்போது நாம காற்றை மட்டும் இழுப்பதில்லை, நம் உள்ளிருக்கும் கவலைகளை வெளியே விடுகிறோம். எனக்கு நினைவிருக்கிறது, நான் முதலில் தியானம் தொடங்கிய போது இது எனக்கு மாதிரியானவர்களுக்கு தானா என்று நினைத்தேன். ஏனெனில் நான் யோகா நிபுணர் அல்ல. ஆனால் ஒரு நாள் நான் வெறும் 5 நிமிடங்கள் கண்களை மூடி என் மூச்சில் கவனம் செலுத்தினேன். முதல் நாள் சத்தம் மட்டும் கேட்டது, குழந்தையின் குரல், பாத்திரங்களின் ஒலி, மனதில் ஓடும் எண்ணங்கள். ஆனால் மெதுவாக என் மூச்சின் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அந்த நிமிடத்தில் நான் உணர்ந்தேன், மகிழ்ச்சி வெளியில் அல்ல, அது உள்ளே இருக்கிறது. அதனால் தினமும் காலை 10 நிமிடங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. தியானம் செய்யுங்க, பிராணாயாமம் செய்யுங்க. உங்க மனம் எப்படி அமைதியால் நிரம்புகிறது என்று பாருங்க. இந்த அமைதி எந்த மருந்திலும் கிடைக்காது, உங்க மூச்சின் சத்தத்தை கேட்பதில்தான் கிடைக்கும். பழக்கம் 3. உங்க உடல் நலத்தை கவனிங்க, ஏனெனில் நீங்க தான் வீட்டின் பலம். ஒவ்வொரு வீட்டின் மையமும் ஒரு பெண்தான். அவள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் முழு வீடும் ஒளிரும். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அனைவரையும் கவனிக்கிறோம், ஆனால் நம்மை கவனிப்பதில்லை. முதலில் எல்லோரும் சாப்பிடட்டும், பிறகு நான் சாப்பிடுவேன். இன்று நேரமில்லை, நாளை உடற்பயிற்சி செய்யலாம். இப்படி சொல்லிக்கொண்டே ஆண்டுகள் கடந்து போகின்றன. உடலும் மெதுவாக சோர்ந்து விடுகிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க உடைந்துவிட்டால் முழு வீடும் நின்றுவிடும். அதனால் உங்க உடலை ஒரு கோவிலாக நினைங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 நிமிடங்கள் உங்களுக்காக நடைப்பயிற்சி செய்யுங்க, சிறிய உடற்பயிற்சி செய்யுங்க. மிக முக்கியமாக நல்ல உணவை சாப்பிடுங்க. நான் கவனித்திருக்கிறேன், நான் எனக்காக ஆரோக்கியமான உணவு சமைத்தால்
என் மனநிலையும் நல்லதாக இருக்கும். ஏனெனில் உடல் நலம்தான் மகிழ்ச்சியின் முதல் அடிப்படை. அதனால் இன்று ஒரு வாக்குறுதி கொடுங்க. உங்க குடும்பத்தைப் போலவே உங்களையும் நேசிங்க. ஏனெனில் நீங்க ஒரு அம்மா அல்லது மனைவி மட்டும் அல்ல, நீங்க அந்த வீட்டின் இதய துடிப்பு. பழக்கம் 4. உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. நீங்க உங்களை சந்திப்பது அவசியம். நாம் எல்லோரும் ஏதோ ஒருவருக்காக ஏதோ செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்போதாவது நமக்காக செய்திருக்கிறோமா? ஒரு கப் தேநீரை அமைதியாக, எந்த எண்ணமும் இல்லாமல் தனியா குடித்திருக்கிறீர்களா? உங்களுக்காக நேரம் எடுத்துக்கொள்வது சுயநலம் அல்ல, அது உங்க மனதை மீண்டும் புத்துணர்ச்சி பெற செய்வது. ஒரு நாள் நான் முடிவு செய்தேன், இன்று முதல் நான் எனக்காக மட்டும் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வேன் என்று. குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டார்கள். சாப்பாடு செய்து முடிந்தது. நான் பால்கனியில் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அந்த 30 நிமிடங்கள் எனக்காக மட்டும் என்பது போல ஒரு மகிழ்ச்சியாக மாறின. அப்போது நான் புரிந்து கொண்டேன், நாம நமக்கே கொஞ்சம் நேரம் கொடுத்தாலே வாழ்க்கை தனது நிறங்களை மீண்டும் பெறுகிறது. உங்களுக்கான மீ டைம் என்பது ஒரு லக்ஸரி அல்ல, அது ஒரு தேவை. அது காலையில் முடி உலர்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் கேட்பதாகலாம், அல்லது இரவில் ஸ்கின் கேர் செய்யும் போது கண்ணாடியில் உங்களை பார்த்து சிரிப்பதாகலாம். அந்த சில நிமிடங்கள் நீங்களாக இருக்கும் நேரம். பழக்கம் 5. நன்றியுணர்வு பழக்கத்தை உருவாக்குங்க. நன்றியுணர்வே மகிழ்ச்சியின் உண்மையான ரகசியம் என்று யோசித்திருக்கீர்களா? நாம நன்றி சொல்வதனால் ஏன் மனம் லேசாகிறது? ஏனெனில் அந்த நேரத்தில் நாம குறைகளை அல்ல, நிறைவை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எதுவாக இருந்தாலும் இரவு தூங்குவதற்கு முன் 5 விஷயங்களை எழுதுங்க. உதாரணமாக, இன்று குழந்தை உங்க உதவி இல்லாம ஹோம்வொர்க் செய்தது, என் தேநீர் சரியாக வந்தது, அடுத்த வீட்டார் சிரித்துக்கொண்டு வணக்கம் சொன்னார், மாலையின் காற்று எவ்வளவு இனிமையாக இருந்தது. இந்த சிறிய விஷயங்களில்தான் பெரிய மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது. நாம நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் நாம குறைகளை சொல்ல மறந்துவிடுவோம். குறைவான புகார் இருக்கும் இடத்தில் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். இவைதான் மகிழ்ச்சியின் பயணத்தின் முதல் 5 பழக்கங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியாக இருப்பதை ஒரு நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. இது தினசரி பயிற்சி. ஒவ்வொரு காலையும் உங்களை நேசியுங்க. ஒவ்வொரு மூச்சையும் உணருங்க. உங்க உடலை கவனியுங்க. உங்க மனத்திற்கு நேரம் கொடுங்க. ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நன்றி கூறுங்க. நீங்க இதை செய்யும்போது வாழ்க்கை அதேதான், ஆனா மாறுவது உங்க பார்வைதான் என்று உணர்வீர்கள். பழக்கம் 6. சமூக ஊடகங்களில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துங்க. உண்மையான உலகம் இன்னும் அழகானது. நீங்க கவனித்திருக்கீர்களா? நாம காலையில் எழுந்தவுடன் போன் எடுத்தால் நாள் முழுவதும் நம்முடைய மனநிலை அதை பொறுத்தே இருக்கும். யாரோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் சுற்றி கொண்டிருக்கிறார், யாரோ புதிய மொபைல் போனை காட்டுகிறார், யாரோ வீட்டில் எல்லாமே பெர்ஃபெக்ட் போல தெரிகிறது. மெதுவாக நம்முடைய மனதில் ஒரு சிறிய துக்கம் உருவாகிறது. எனக்கு அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு, என் வாழ்க்கை என்று. ஆனா உண்மை என்னவென்றால், சோஷியல் மீடியா படங்களை மட்டும் காட்டும், உண்மையை அல்ல. ஒவ்வொரு சிரிக்கும் முகத்திற்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கும். அது கேமராவிற்கு வெளியே மறைந்து விடுகிறது. நானே இதை அனுபவித்திருக்கிறேன். முன்பு நான் தினமும் பல மணி நேரம் சமூக ஊடகங்களில் செலவிட்டேன். சில நேரம் ரெசிபிகள், சில நேரம் மற்ற சேனல்கள், சில நேரம் ஒப்பீடு. பிறகு எனக்கு தோன்றும், நான் பின்னால் போய்விட்டேனா என்று. ஆனா நான் புரிந்து கொண்டபோது ஒவ்வொருவரின் ஓட்டமும் வேறுபட்டது என்று. நான் ஒரு முடிவெடுத்தேன், தினமும் 30 நிமிடங்கள் மட்டும் சமூக ஊடகங்களுக்கு, அதற்கு மேல் இல்லை. மீதமுள்ள நேரத்தை என் வீடு, என் குழந்தைகள், என் மனம் ஆகியவற்றுடன் செலவிடுவேன். அதன் பிறகு என் சிரிப்பு திரும்பி வந்தது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, லைக்ஸால் வரும் சிரிப்பல்ல, மன அமைதியால் வரும் சிரிப்பே உண்மையான சிரிப்பு. பழக்கம் 7. சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை அதில்தான் உள்ளது. நீங்க கவனித்திருக்கீர்களா? குழந்தைகள் சிரிக்கும்போது அவர்களுக்கு காரணம் தேவையில்லை. அவர்கள் அந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் பெரியவர்களான போது அந்த உண்மையை மறந்துவிடுகிறோம். ஒரு மாலை நான் தேநீர் செய்து ஜன்னல் அருகே அமர்ந்தேன். எதிரே வானத்தில் மேகங்கள் மிதந்தன. காற்று வீசியது. அடுத்த வீட்டு பெண் தனது குழந்தையை மடியில் வைத்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், இதுதான் மகிழ்ச்சி இல்லையா என்று. நாம் அடிக்கடி பெரிய விஷயங்களின் பின்னால் ஓடுகிறோம். புதிய கார், பெரிய வீடு, அதிக பணம். ஆனா உண்மையான மகிழ்ச்சி விலை இல்லாமல் கிடைக்கும் விஷயங்களில்தான் உள்ளது.
புதிதாக செய்த உணவின் வாசனை, நீல வானம், மழையின் முதல் துளி, ஒரு அன்புக்குரியவரின் நன்றி சொல்லும் சிரிப்பு, மாலை நேரத்தில் குழந்தைகளின் சிரிப்பு. இந்த சிறிய தருணங்களை உணரக் கற்றுக்கொள்ளுங்க. ஏனெனில் மகிழ்ச்சியாக இருப்பது பெரிய விஷயமல்ல, சிறிய விஷயங்களை காண்பதே அது. வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தம் நாம வாய்ப்புகளை அல்ல, தருணங்களை வாழ கற்றுக்கொண்டால்தான் வருகிறது. பழக்கம் 8. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு பெண்மணியின் கதை தனித்துவமானது. நாம பெண்கள் ஏன் எப்போதும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறோம்? யாரோ ஒருவரின் வீடு அழகாக இருக்கிறது, யாரோ ஒருவரின் கணவர் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியவர், யாரோ ஒருவரின் வாழ்க்கை எளிதாக தெரிகிறது. ஆனா நினைவில் கொள்ளுங்க, உங்கள் கதை உங்கள் தனிப்பட்டது. உங்கள் போராட்டம், உங்கள் உழைப்பு, உங்கள் உணர்வுகள் மற்றவர்களை விட முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு முறை நான் என் உறவினர் வீட்டிற்கு சென்றேன். அவளின் வீடு மிகவும் அழகாக இருந்தது. அழகாக அலங்கரிக்கப்பட்ட செடிகள், மின்னும் சுவர்கள், எப்போதும் சிரிக்கும் அவள். வீட்டிற்கு திரும்பிய போது நான் யோசித்தேன், எவ்வளவு முயன்றாலும் நான் அவளைப் போல பெர்ஃபெக்டாக முடியவில்லையே என்று. ஆனா மெதுவாகத்தான் புரிந்து கொண்டேன், ஒவ்வொரு சிரிப்பிற்கு பின்னாலும் ஒரு சோர்வு இருக்கும் என்று, ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் பல தூக்கமில்லா நரவுகள் இருக்கும் என்று. அப்போது நான் என்னிடம் சொன்னேன், எனக்கு யாரையும் விட சிறந்தவளாக வேண்டியதில்லை. நேற்றைய என்னை விட இன்று சிறந்தவளாக இருந்தால் போதும். உண்மையாக சொல்கிறேன், நான் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தியபோது என் வாழ்க்கை மிகவும் லேசாக மாறிவிட்டது. ஏனெனில் தன்னை நேசிப்பதே மகிழ்ச்சியின் முதல் படி. பழக்கம் 9. நேர்மறையான மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்க. ஏனெனில் ஆற்றலும் பரவும். ஒரு மனம் வீசும் பூவை போல அது முழு அறையையும் மணக்க வைக்கும். அதேபோல ஒரு நேர்மறையான மனிதர் முழு சூழ்நிலையையும் மாற்றிவிடுவார். உங்க சுற்றத்தில் எப்போதும் குறைகளை சொல்லும், எதிலும் குறை காணும் மனிதர்கள் இருந்தால் அந்த எதிர்மறை எண்ணம் மெதுவாக உங்களிடமும் வந்து சேரும். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு காலத்தில் நான் ஒரு தோழியுடன் அதிக நேரம் செலவிட்டேன். அவள் எப்போதும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவாள். முதலில் அது சாதாரணமாக தோன்றியது. ஆனா மெதுவாக நான் கவனித்தேன், நானும் காரணமில்லாமல் எரிச்சலாக இருக்க ஆரம்பித்தேன். அதனால் நான் என் சுற்றத்தை மாற்றிக்கொண்டேன். இப்போது நான் செலவிடுவது என்னை ஊக்குவிக்கும், சிரிக்கும், கனவுகளை பற்றி பேசும் மனிதர்களுடன். நீங்களும் சிந்தித்து பாருங்க, உங்கள் சுற்றத்தில் உங்களை கீழே இழுக்கும் மனிதர்களா இருக்கிறார்களா அல்லது உங்களை உயர்த்தும் மனிதர்களா இருக்கிறார்களா? பதில் கிடைத்துவிட்டால் இப்போது உங்க எனர்ஜி சர்க்கிளை கொஞ்சம் மேம்படுத்துங்க. மகிழ்ச்சியானவர்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக்குவார்கள். பழக்கம் 10. சிரிப்பை உங்க பழக்கமாக மாற்றுங்க. சிரிப்புதான் மிகவும் மலிவான மருந்து. யோசித்திருக்கீர்களா? ஒரு குழந்தை சிரிக்கும்போது முழு வீடும் ஏன் ஒளிர்கிறது? ஏனெனில் சிரிப்பு என்பது இதயத்தின் சூரியன். இன்றைக்கு நாம மிகவும் பிஸியாகிவிட்டோம், சிரிக்கவே மறந்துவிட்டோம். டிவியில் சீரியல் பார்க்கிறோம், ஆனால் மனம் வேறெங்கோ இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஜோக் படிக்கிறோம், ஆனா சிரிப்பதில்லை. ஆனா சிரிப்பு ஒரு நகைச்சுவை மட்டுமல்ல, அது ஒரு தெரப்பி. மன அழுத்தம், கவலை, சோர்வு இவைகளை வெளியேற்றும் தெரப்பி. ஒரு நாள் காலை நான் மிகவும் கவலையில் இருந்தேன். வேலை, குழந்தைகளின் பள்ளி தயாரிப்பு, நிறைய வீட்டு வேலை. அப்போது திடீரென்று என் சிறிய மகன் விழுந்துவிட்டான். ஆனால் அவன் தானாகவே சிரிக்க ஆரம்பித்தான். நானும் சிரித்துவிட்டேன். அந்த நொடியில் எல்லா மன அழுத்தமும் பறந்து போய்விட்டது. அந்த நாள் நான் புரிந்து கொண்டேன், சிரிப்பை தடுக்க வேண்டாம், அதை வரவிடுங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 முறை சிரிங்க. காரணமில்லாவிட்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காகவே. ஏனெனில் நீங்க சிரிக்கும்போது உங்க ஆன்மா சொல்வது, நன்றி, நான் உயிருடன் இருக்கிறேன் என்று. இன்று நாம் கற்றுக்கொண்டது, மனதை லேசாக வைத்திருப்பதே மகிழ்ச்சியின் கலை. சோஷியல் மீடியாவிலிருந்து தூரம், சிறிய மகிழ்ச்சிகளின் மதிப்பு, ஒப்பீட்டிலிருந்து விடுபடுதல், நேர்மறையான சுற்றம், மனம் புரிந்து சிரித்தல். இந்த 5 படிகளே உங்க வாழ்க்கையில் அமைதியை மட்டுமல்ல, உண்மையான ஆனந்தத்தையும் தருகின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, வாழ்க்கை அதேதான், அதை பார்க்கும் விதத்தை மாற்ற வேண்டும். கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் வாழுங்க, மிகவும் அன்பை பகிருங்க. பழக்கம் 11. இலக்குகளை நிர்ணயித்து சிறிய சிறிய படிகளை எடுங்க, இலக்கு தானாகவே அருகில் வரும். நீங்க கவனித்திருக்கீர்களா? வீட்டில் சுத்தம் செய்யும்போது நாம எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய மாட்டோம். முதலில் ஒரு அறையிலிருந்து தொடங்குவோம், பின்னர் மெதுவாக முழு வீடும் பிரகாசமாகிவிடும். வாழ்க்கையும் இதே மாதிரிதான்.
நாம மிகப்பெரிய இலக்குகளை வைத்தால் அது கனமாக தோன்றும், பிறகு அதை விட்டுவிடுவோம். ஆனால் நாம் சிறிய படிகளை எடுத்தால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை அடைவோம். அந்த சிறிய செயல்களே பெரிய இலக்குகளாக மாறும். எனக்கு நினைவிருக்கிறது, நான் என் யூடியூப் சேனலை தொடங்கிய போது என்னிடம் உபகரணங்கள் இல்லை, கேமரா இல்லை, எடிட்டிங் பற்றிய அறிவில்லை. ஒரு கனவு மட்டுமே இருந்தது, கதைகள் சொல்ல, மற்றவர்களை ஊக்குவிக்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டேன். ஆனால் நான் நிற்கவில்லை. இன்று திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு சிறிய படியும் இன்றைய வெற்றியின் அடித்தளம் என்று தோன்றுகிறது. நீங்களும் உங்க வாழ்க்கையில் சிறிய இலக்குகளை அமைங்க. இன்று 10 நிமிடம் தியானம் செய்வேன், அல்லது இந்த வாரம் ஒரு புதிய விஷயங்களை முயற்சி செய்வேன். மெதுவாக இந்த பழக்கங்களே உங்க தன்னம்பிக்கை கதையாக மாறும். ஏனெனில் இலக்கு பெரியதாக இருக்கலாம், ஆனா பாதை எப்போதும் சிறிய படிகளில்தான் உருவாகிறது. பழக்கம் 12. உங்க வீடும் சுற்றுப்படமும் சுத்தமாக இருக்கட்டும். சுத்தமான வீடு, சுத்தமான மனம். நீங்க கவனித்திருக்கீர்களா? வீடு சிதறி இருக்கும்போது மனமும் கனமாக இருக்கும். வீடு சுத்தமாக இருந்தால் மனமும் தானாகவே லேசாகிவிடும். ஏனெனில் நம்மை சுற்றியுள்ள சூழல் நம் மனதை நேரடியாக பாதிக்கிறது. ஒருமுறை நான் மிகவும் சோகமாக இருந்தேன். மனதில் அமைதியில்லை, எதுவும் நன்றாக தோன்றவில்லை. அப்போது திடீரென்று நினைத்தேன், சரி, சமையலறையை சுத்தம் பண்ணலாமே. நான் அலமாரிகளை துடைத்தபோது, பாத்திரங்களை ஒழுங்குபடுத்தபோது, அதேபோல் என் மனமும் சுத்தமாக ஆரம்பித்தது. அப்போது புரிந்தது, சுத்தம் என்பது இடத்திற்கு மட்டுமல்ல, மனதிற்கும் கூட. ஒவ்வொரு காலையும் வீட்டில் நறுமண தீபம் ஏற்றுங்க, புதிய மலர்கள் வைங்க, உங்க வீட்டில் ஒரு மூலையை அழகாக மாற்றுங்க. இந்த சிறிய விஷயங்களே உங்க எனர்ஜியை மாற்றிவிடும். மேலும் வீடு என்பது சுவர் மற்றும் கல்லால் மட்டும் உருவாகவில்லை. அது உங்க சிரிப்பால், உங்க அதிர்வால், உங்க இருப்பால் உருவாகிறது. பழக்கம் 13. பிறருக்கு உதவுங்க. கொடுப்பதால்தான் இதயம் நிறையும். ஒருவரின் கண்களில் நன்றியை பார்த்ததுண்டா? ஒருவருக்கு உதவி கிடைக்கும்போது அவர்களுக்கு வரும் அந்த மகிழ்ச்சி வார்த்தைகளால் அல்ல, ஆன்மாவால் உணரப்படும். ஒரு நாள் நான் காய்கறி வாங்க சென்றேன். அங்கே ஒரு முதிய அம்மா நின்றிருந்தார். அவரிடம் பணம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. நான் அவருக்காக சில காய்கறிகளை வாங்கி தந்தேன். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், மகளே, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. அந்த ஒரு நொடியில் என் உள்ளிலும் கடவுள் சிரிப்பதைப் போல உணர்ந்தேன். உதவி செய்வது என்பது மற்றவர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, நம்மையும் உயர்த்துவது. உதவி பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவருக்கு வழிகாட்டுவது, ஒரு குழந்தையின் படிப்பில் உதவுவது, அல்லது ஒருவரை மனதார கேட்பது, இவையும் பெரிய நற்காரியங்களே. ஏனெனில் கொடுக்கும் இதயம் பொழுதும் காலியாகாது. பழக்கம் 14. உங்களை நேசியுங்க. சுய அன்பே சுயமரியாதையின் வேர். நாம் பெண்கள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறோம், ஆனா நம்மை நேசிப்பதில் அமைதியாகிவிடுகிறோம். ஏன்? ஏனெனில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, முதலில் மற்றவர்களை கவனி என்று. ஆனால் உண்மை என்னதென்றால், நீங்க உங்களை நேசிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு உண்மையான அன்பை கொடுக்க முடியாது. உங்களை நேசிப்பது என்றால் உங்க பலவீனங்களை ஏற்றுக்கொள்வது, உங்க தவறுகளை மன்னிப்பது, உங்க கனவுகளை உயிரோடு வைப்பது. ஒருமுறை நான் என் பழைய புகைப்படங்களை பார்த்தேன். அப்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தோன்றியது. பிறகு நினைத்தேன், அந்த மகிழ்ச்சி மீண்டும் வர முடியாதா? அதனால் நான் முடிவு செய்தேன், இப்போது நான் எனக்காகவும் வாழ்வேன் என்று. இன்று நான் எனக்காக நல்ல ஆடைகளை அணிவேன், சிறிது மேக்கப் போடுவேன், கண்ணாடியில் என்னை பார்த்து சிரிப்பேன். ஏனெனில் நீங்க உங்களை விரும்ப ஆரம்பித்தால் உலகமும் தானாகவே உங்களை பாராட்ட ஆரம்பிக்கும். பழக்கம் 16. எதிர்மறை சிந்தனைகளை கண்டறிந்து மாற்றுங்க. அதே சிந்தனையே புதிய திசையை தரும். நமது மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எதிர்மறை சிந்தனையில் சென்றுவிட்டால் அதே ஆற்றலை ஈர்க்கத் தொடங்கும். என்னால் செய்ய முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, இது என் வசமில்லை, இந்த வார்த்தைகளை நாம் தினமும் நமக்கே சொல்கிறோம். அதுவே நம்மை பின்னால் இழுக்கிறது. ஒரு நாள் நான் என்னிடம் சொன்னேன், இனி வேண்டாம், இனி வரும் ஒவ்வொரு எதிர்மறை சிந்தனையையும் மாற்றுவேன். எப்போதாவது கஷ்டம் என்று தோன்றினால் நான் பதில் சொல்வேன், கஷ்டம்தான், ஆனா சாத்தியமற்றது இல்லை. மெதுவாக என் மனம் கற்றுக்கொண்டது, ஒவ்வொரு எதிர்மறை சிந்தனையின் பின்னாலும் ஒரு நேர்மறை பாதை இருக்கும் என்று. நீங்களும் முயற்சி செய்யுங்க. எதிர்மறை சிந்தனை வந்தவுடன் அதை நிறுத்தி உடனே அதை மாற்றுங்க. ஏனெனில் நினைவில் கொள்ளுங்க, நமது சிந்தனைகளே நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றன. சிந்தனை ஒளியாக இருந்தால் வழி எப்போதும் இருண்டதாக இருக்காது. மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகளில் அல்ல, நமது சிந்தனைகளிலும் செயல்களிலும் உள்ளது. சிறிய இலக்குகள், சுத்தமான சூழல், உதவும் மனப்பான்மை,
சுய அன்பு, எதிர்மறையை மாற்றும் தைரியம். இதுதான் அந்த 5 ரத்தினங்கள், வாழ்க்கையை ஒளிரச் செய்பவை. நினைவில் கொள்ளுங்க, உங்க சிரிப்பே உங்க மிகப்பெரிய பலம். தன்னை நேசிக்க கற்றுக்கொண்ட பெண்ணை எந்த துயரமும் நீண்ட நேரம் தடுக்க முடியாது. பழக்கம் 17. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் முக்கியமானவர். காலை முதல் மாலை வரை நாம் எத்தனை வேடங்களில் நடிக்கிறோம்? அம்மா, மனைவி, மருமகள், சமையல்காரி, மேனேஜர், கவுன்சிலர், ஃப்ரெண்ட். ஆனா இந்த எல்லாவற்றின் பின்னால் இருக்கும் அந்த பெண்ணை பற்றி யோசித்திருக்கிறீர்களா? மீ டைம் என்பது ஒரு லக்ஸரி அல்ல, அது ஒரு தேவையே. ஒரு நாளில் 20 நிமிடங்கள் உங்களுக்காக மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு புத்தகம் படியுங்க, ஒரு கப் தேநீருடன் வானத்தை பாருங்க, இசை கேளுங்க, அல்லது அமைதியாக உட்காருங்க. அது உங்க மனதை ரீசெட் செய்யும் நேரம். சில நேரங்களில் உங்களுக்கே சொல்ல வேண்டும், ஆம், நானும் முக்கியமானவள், எனக்கும் ஓய்வு வேண்டும். நீங்க உங்களுக்காக கொஞ்சம் நிறுத்திக் கொண்டால் மீண்டும் உங்கள் அன்புரிப்பவர்களுக்காக புதிய ஆற்றலுடன் நிரம்புவீர்கள். பழக்கம் 18. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் எஸ் என்று சொல்வது சோர்வை தரும். பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு எஸ் உடன் நாம் நமது அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். சில நேரங்களில் சொல்லுங்க, இல்லை, இன்று நான் சோர்வாக இருக்கிறேன். இல்லை, இன்று நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். இல்லை, எனக்கு மனமில்லை. இல்லை என்று சொல்வது மரியாதையின்மை அல்ல, அது உங்கள் எல்லைகளை அறிதல். நீங்க உங்கள் எல்லைகளை மதித்தால் உலகமும் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். நினைவில் கொள்ளுங்க, ஒவ்வொரு இல்லையும் உங்களை இன்னும் வலிமையானவராகவும் இன்னும் மகிழ்ச்சியானவராகவும் மாற்றும். பழக்கம் 18. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கனவு காணுங்க. கனவுதான் வாழ்க்கையின் எரிபொருள். வாழ்க்கையை கடமையாக மட்டும் நினைக்காதீங்க, சிறிது கனவுகளையும் சேருங்க. ஒரு புதிய திறன் கற்றுக்கொள்வது, ஒரு பயணம் செல்வது, அல்லது உங்க பெயரால் ஒரு அடையாளம் உருவாக்குவது, உங்க இதயத்தை துடிக்க வைக்கும் ஏதாவது ஒன்றை நினைத்து பாருங்க. நாம் கனவு காணும்போது நாம் உயிருடன் இருப்பதை உணர்கிறோம். கனவு காண்பதை நிறுத்தாத பெண்ணை எந்த சோர்வும் வெல்ல முடியாது. அதனால் இன்று முதல் ஒரு வாக்குறுதி கொடுங்க. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய கனவு காணுங்க. அதற்காக ஒரு சிறிய படி எடுங்க. அந்த கனவு ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு புதிய வாழ்வு தரும். இந்த 18 பழக்கங்களின் பயணம் இங்கே நிறைவடைகிறது. ஆனால் இது முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் மகிழ்ச்சி பெரிய விஷயங்களில் இல்லை என்று உணர்வீங்க. அது சிறிய தருணங்களில்தான் உள்ளது. உங்களுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க எல்லைகளை அறிந்து கொள்ளுங்க. நன்றியுடன் இருங்க. சிரிங்க, கனவு காணுங்க. இதுவே வாழ்க்கையின் உண்மையான சுவை. இவையே அந்த 18 பழக்கங்கள். உங்க வாழ்க்கையில் மெதுவாக மாற்றத்தை கொண்டு வரும். எந்த பெரிய மந்திரமும் இல்லை, சிறிய ஒரு படி மட்டும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் லேசாக, கொஞ்சம் அழகாக உணரத் தொடங்கும். மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு லக்ஸரி அல்ல, அது உங்க உரிமை. அதனால் ஒவ்வொரு காலையும் உங்க முகத்தில் சிரிப்பை வைத்துக் கொள்ளுங்க. உங்க இதயத்தில் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்க. உங்க சுற்றத்தில் அன்பை பரப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.